கிளவுட்ல மிதந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லா கிளவுட்ஸ் இல்ல, எங்க மேலேயே அந்த கிளவுட்ஸ் பாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பியர் கில்ஸ் வந்தாரு, நம்மளை காப்பாத்திடுவாரு. கொஞ்சம் ஹெலிகாப்டர் கூடுங்க. இந்த வழியில பஸ் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த அளவுக்கு நேரோவா இருக்கு. பாத்தீங்கன்னா டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியா? அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னது பாப்பா அது? ஒண்ணுமே தெரியல. இந்த வழியில தான் நம்ம ஆக்சுவலா வந்தோம். ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டமலா கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கிளாஸ் பிரிட்ஜா. 50 மீட்டர் 50 மீட்டர்ஸ் தான். ஸோ இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்ப்போம். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க எல்லாரும்? இருக்கு. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்த வேவே பார்த்தீங்கன்னா செம்ம தாறுமாறாக இருந்துச்சு. டீ எஸ்டேட்டுக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு. பார்ப்போம், உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 3 ஜீப் டோக்கன். ஆக்சுவலா இது ஒரு ஜீப் டோக்கனோட ரேட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ்ல 300. ஓ, இது 300ஆ? இது ஒரு ஜீப் வந்து 300. 7 people மேக்ஸிமம் போலாம். ஓகே, ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு ஜீப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்ததுனால காம்ப்ளிமெண்டரியா கொடுத்திருக்காங்க. அண்ட் இது 18 பேருக்கான கிளாஸ் பிரிட்ஜ் டிக்கெட். இப்போ வந்து இங்க தான் போறோம். ஆமா, இது வந்து சைட் சீயிங். அப்படியே அங்க காட்டிடு. இது என்னதுடா இது? இந்த 700 இது 700 வந்து அப்படி காட்டு. வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்கானது எங்க? இதோ போர்ட்ல இருக்கு. ஓ, இந்த வியூ பாயிண்டா? நார்மல் காரக்காலாம் வச்சிருக்காங்க. காரக்கா. இது என்னது? இது என்னது அங்கிள்? நெல்லிக்காய். இது ஹனி நெல்லிக்காய். இது வந்து வினிகர் சால்ட் போட்டு கேரட், கார்னு, மாங்காய். என்னெல்லாம் வச்சிருக்காங்க. லெமனா? இல்ல அங்கிள், மாங்காய். நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஜீப்ல தான் நம்ம போக போறோம். டேய், என்ன பறக்காம இது? இல்ல, எனக்கு வந்து ஏய் நோ, இந்த ஃப்ரேம் கரெக்டா தான இருக்கு. ஃப்ரேம் ஓகே தான். இது சொல்லுங்க. நேற்று போனது ஆஃப் ரோடிங் இல்லை, இதுதான் ஆஃப் ரோடிங் இல்லை. இப்போ ஃபார்ச்சுனர் ஒன்று விட்டாங்க. ட்ரெயின் பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா? நடக்க முடியல. ஐயோ, ஃபுல்லாவே ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸ் தான். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஓகே, நம்ம வந்து அட்டமலா கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. கிளவுட்ல மிதந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லா கிளவுட்ஸ் இல்ல, எங்க மேலேயே அந்த கிளவுட்ஸ் பாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. கூற வருவது என்ன? ஆமா, என்னமோ சொல்ல வந்தியா? என்னது? அவனை இட்டு வச்சிடலாம். பாப்பாவே பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டடா இருக்கா. டிக்கெட்டா? பயமா இருக்கு. பொறுமையா போ.
என்னடா வழுக்குது? ஏய் எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்ற பின்னாடி திரும்பி பாருங்க. அங்கிள் இங்க பாருங்க. அங்கிள் vlog பண்ணிட்டு வர்றாரு. கீழே பாருங்க, கீழே எப்படி இருக்குன்னு. ஏய் தண்ணி ஊத்துறாங்க அவங்க தெரியலப்பா. எஃபெக்ட்ஸ். கால்வை பயமா இருக்குடா. போ போ போ. ரிட்டர்ன் வாங்க, நாங்க போறோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அண்ணா இது எதுக்குண்ணா இது? நல்லா வெயில் இருக்கும்போது இதில் தண்ணி போக எஃபெக்ட் மாதிரி ஓ கொஞ்சம் குளிர். இந்த சம்மர் டைம்லலாம் நம்மளுக்கு ஒரு லக்கு. இங்கே வரும் க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கும். இதே வெயில் டைமில் வந்துருந்தோம்னா இந்த ஃபாக் எஃபெக்ட் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. இது வழுக்குது கீழே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? செல்லிப்பா ஏலே பச்சைக்கிளி. பச்சை கிளி மேல ஒரு குட்டு போறது. போயிட்டாவா? எல்லாம் இதே டயலாக் தான் சொல்லிருப்பாங்க. காமெடியா மீம்ஸ் போட வராங்க. இது நல்ல காடா. மாங்க் மாதிரி இருக்கான் பாரு. மாங்க். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொஞ்சம் போடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இப்போ எங்க போறோம்? காடு, மலை, ஃப்ரெண்ட்ல பாருங்க வீடு. தூங்கும் ஏரி. மலை தோராவின் வீடு. பாக் பாக். அட்டமலா வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். பாட்டு பாட்டுவாங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல். அந்த குள்ளநரி நீ தானே? திரும்ப நீ எடுக்க. பேக் 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 பேக். அதுக்கு தேவையான பொருள் ஜப்பனீஸ் கிட்ட கொடுப்பாங்க. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? என்ன ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. டேப்லெட் போட்டு படுத்துறது. பகலானா இப்படி ஓடுறது. பாத்தீங்கன்னா டி எஸ்டேட். அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்க. வாவா இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் நம்ம போனோம்ல அது. வயநாடு கிளாஸ் ஹவுஸ் ஸ்டாப்பிங் பண்ணணும். மழை சரியான மழை. ஓரமா ஒதுங்கி நிற்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா வியூ பாயிண்டோட சென்டர்ல நிக்கிறோம் நாங்க. வியூ பாயிண்டோட சென்டர் மழை சரியா இருக்கு. வாவ், அப்படியே பாருங்க ஒண்ணுமே தெரியல. ஃபுல்லா ஃபாக் தான். நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். ஆமா, பியர் கில்ஸ் வந்தாரு, நம்மளை காப்பாத்திடுவாரு. கொஞ்சம் ஹெலிகாப்டர் கூடுங்க. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, how was this experience?
ரைட் கோட் போட்டு என் தலை நினைச்சிருச்சு, அதுதான் பேடுன்னு சொல்றேன். ஆமா ஆக்சுவலா ரெயின் கோட் போட்டுமே தலை நினைச்சிச்சு. எப்படி எனக்கு இருக்கு நினைக்கல, அவங்க எல்லாம் கிறுக்குமா ரெயின் கோட் போட்டாலும் நினைச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்டமலா வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் அட்டமலா கிளாஸ் பிரிட்ஜ் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் போவோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆஃப் ரோடிங் நெக்ஸ்ட் செஷன், அதாவது இங்க இருந்து இறங்குறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். போது வரும்போது மழை பெய்யல, இப்போ வேற மழை வேற பெஞ்சிருக்கு பயங்கரமா. ஸோ அதனால ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து பண்ணி பார்க்க போறோம். ஓகே வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.